ஃப்ரெண்ட்ஸ் சிஇசிஆர்ஐ துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 12த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 18th மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சிஇசிஆர்ஐ சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காரைக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டு வந்து 18th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மீதி இருக்கிற ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ வேகன்சியுமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே வந்து நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 12த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து ஓஎம்ஆர் பேஸ்லேயே இருக்கலாம். அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட வந்து இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமே வந்து இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2 hours 40 minutes உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்ததுன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ஸ்டெனோகிராஃபியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷனே வந்து மெரிட் லிஸ்ட்டே வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டைப்பிங் இது ஸ்பீட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிக்கெலாம். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து அந்த இந்த செக்ரட்டரி கேட்டகரிக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான சிலபஸ் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து பாருங்கள் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அதையுமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல அது இல்லாமல் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. மினிமம் வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ₹500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹார்ட் காப்பியெல்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.